என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணுன்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். மனுஷனுக்கு தில்லுன்னு ஒன்று இருந்ததுன்னா எப்பேற்பட்ட இடத்துலையும் ஜெயிச்சு வர முடியும். அந்த தில்லு அதிகமாக இருக்கிறவர்கள் துளாராசிக்காரர்கள். அந்த தில்லை யார் கொடுத்துருப்பாங்கன்னா உறவுக்காரவங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அதுவும் நம்மளோட இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த தில்லை கொடுத்துருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நம்பியிருப்போம், அந்த நம்பினதுனால ஏமாந்துருப்போம், ஏமாந்ததுனால இனிமேலும் ஏமாறக்கூடாதுடா, இதுலேருந்து எப்படிடா மாறுறதுன்னு எப்போ இந்த துளாராசி நினைக்கிதோ அப்போ தில்லு தானாக வந்துடும். அப்போ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 6வது வீட்டில் உள்ள என்ட்ரி ஆகி ருண ஸ்தானத்துக்கு வரார். உங்கள் பகையை அழிக்கிறதுக்கு நீங்கள் பாசத்தை ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு பல பேர் பகையாக இருப்பாங்க, பல பேர் உங்களை வச்சு செய்வாங்க, பல பேர் உங்களை உங்களை குத்தி காட்டுவாங்க, பல பேர் உங்களை என்ன சொல்லுவாங்க, எதை எடுத்தாலும் உங்களை குற்றம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனுஷங்கள்ட்டெல்லாம் அதே பகையை திருப்பி காட்டாமல் இந்த நேரத்தில் அவர்களோடு கூட இருந்து, என்றைக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தவனை எதிர்க்கிறத விட எதிர்க்கிறவனை அணைச்சி அவனை நம்ம கீழே காலுக்கு அடியில் போடுறதுல தான் தில் இருக்குது, அதில் தான் கிக் இருக்குது. இந்த கிக் இப்போ துளாராசிக்கு வேலை செய்யும். எஸ், 6வது வீடு சுகவீனஸ்தானம், ருணஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு பகையை முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. இவன் பகைச்சிப்பான், இவன் நம்மளை கஷ்டப்படுத்திடுவான், இவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான், இவன் நம்மளை வாழ விட மாட்டான் அப்படின்னு எவனை நினைக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. அவங்கள அப்படியே அன்பால் கட்டி போடுங்க, அன்பான வார்த்தைகளை அள்ளி விடுங்க.
நல்லவங்கங்க பேர் எடுக்கிறத விட நல்லவன்னு வாழ்ந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சிங்க இப்போது. அவ்வளவுதான் முக்கியம். ஆனால் ஒருத்தவங்க நம்மளை அவங்க பாராட்டுவாங்க அப்படின்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். அவன் பாராட்டவே வேண்டாம், அவள் பாராட்டவே வேண்டாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன? நம்ம அன்பை செலுத்த போகிறோம். எப்படி செலுத்த போகிறோம்? அவன் என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அன்பை கொடுக்குறோம். அதில் அவன் எப்படி நம்மளை அடக்க நினைக்கிறானோ அதற்கு பதில் அன்பால் அவனை அடக்கணும். நம்ம இப்படி முயற்சி பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நேரம். இதை தான் சனி செய்ய காத்திருக்கிறார், தவிக்கிறார். சனி உங்களை கீழே இடங்க விடாமல் காப்பாற்ற போகிறார். அது மாதிரி கடனில் தத்தளிக்கக்கூடிய உங்களுக்கு கடனை எப்படி அடைக்க போகிறோம், கடனில் எப்படி மீள போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் புத்தியை சம்பாதிக்கிற நோக்கத்திலே கொண்டு போய் சில மனிதர்களை உங்கள் கிட்ட நெருக்கி சேர்த்து உங்களை பணத்தை பெருக்க வைக்க போகிறார் சனி பகவான். ஆக கடனை அடைக்க போகிறீங்க. யாருக்கிட்டையும் கை நீட்டிடாதீங்க, உங்கள் கௌரவத்தை விட்டுடாதீங்க, யாருக்கிட்டையும் காலில் விழுந்துடாதீங்க. இவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்னால் முடியாமல் போயிடுச்சு, நான் காலில் விழுவ வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு அப்படி நினச்சிடாதீங்க. என் பிள்ளைகளா, துளாராசி பிள்ளைகளா, வேண்டாம் பிள்ளைங்களா, உங்களை ஆண்டவன் அப்படி விட்டுற மாட்டான். நம்புங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க, உங்கள் கடன் அடைஞ்சிடும். கடன்னா பணக்கடன் மட்டும் இல்லை, பாசக்கடன், பற்று, எது மேலே பற்று வைக்கிறோமோ அந்த கடன், எல்லா கடனையும் இந்த சனி அடைச்சி கொடுக்க போகிறான் பிள்ளைகளா. சனீஸ்வரனை போல நமக்கு நெருங்கியவன் யாரும் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீ கஷ்டப்படும் போதும் வருத்தப்படும் போதும் யார் உன் உறவு கூட உன்னை தள்ளி போட்டுடும் தங்கம், ஆனால் பகவான் உன்னை பிடிச்சி இழுத்துப்பார். அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன்கிற பிரச்சனை முடிவுக்கு வருது. இந்த உலகத்தில் இந்த பூமியை விட்டு இந்த துளாராசிக்காரர்கள் உயிர் பிரியும் பொழுது உறவுக்கு கடன் இருக்க மாட்டீங்க, உள்ளத்தில் கடன் இருக்காது, பாசத்தில் கடன் இருக்காது, பந்தத்தில் கடன் இருக்காது, பணத்தில் கடன் இருக்காது. அப்படி தான் உங்களோட உயிர் கூட பிரியுமே தவிர அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்கள். அதனால் நீங்கள் தயவு செய்து கடனில் மாட்டிப்போன்னு நினைக்காதீங்க. அதற்கு தக்க வழியை இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் கொடுப்பார். சில சூட்சமங்கள், ஒரு தப்பு பண்ணுற மாதிரி தெரியும், அது தப்பு இல்லை, இது வழி. நம்ம சில இடத்துல பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்காக பொய் சொல்லக்கூடாதுன்னு இல்லை பிள்ளைங்களா. பொய் சொன்னால் தான் ஒரு மாற்றமே வரும். புரியுதுங்களா? பொய் சொன்னால் தான் ஒரு மாற்றம் வரும், இல்லைன்னா மாற்றம் வருமா? அது தேவையான பொய்யாக இருக்கணும், அதிகார பொய்யாக இருக்கணும், ஆவேச பொய்யாக இருக்கக்கூடாது, அந்த நேரத்துக்கு சொல்கிற பொய்யாக இருக்கக்கூடாது. துளாராசிக்காரர்களே, அதை விட முக்கியம், உடம்பில் இருக்கிற வியாதி குறைய போகுது. ருணஸ்தானம், ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, வியாதி குறைய போகுது. வியாதியை நினச்சி நம்ம வருத்தப்பட்டு இருந்தால், இன்னும் முக்கியமாக சொல்கிறேன், தலை சம்பந்தப்பட்ட வலி, பெயின், மூல வியாதி, உட்கார்ற இடத்துல பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், இதெல்லாம் கொடுமைகளை பிடித்த கொடுமைகளை சந்தித்து வந்த என் உறவுகளே, உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை. உங்களை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. கொஞ்சம் மருந்து மாத்திரை செலவு பண்ணுறதை விட இயற்கை மருத்துவத்துக்கு செலவு பண்ண போகிறீங்க, நல்லதை சாப்பிட போகிறீங்க. ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தை நிறையா சாப்பிட போகிறீங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதுமாரி சாப்பிட போகிறீங்க. கெமிக்கல் ஐட்டத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இந்த வெஜிடபிள் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட போகிறீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றிக்க போகிறீங்க. உங்களை உடம்பையை காப்பாற்ற போகிறார் சனி பகவான், கடனிலிருந்து காப்பாற்ற போகிறார், பகையில் வெல்ல வைக்க போகிறார். ஸோ 6வது வீடு வீழ்த்தக்கூடிய வீடு இல்லை, நீங்கள் வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய வீடு. தன்னம்பிக்கையை எடுத்துக்கணும். தன்னம்பிக்கை தாங்க பெரிய விஷயம். தன்னைத்தான் நம்பலைன்னா வேற யார் நம்புறது? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். துளாராசிக்காரர்கள் எல்லார் இடத்துலையும் சிரிச்ச முகமாக இருந்துக்குங்க. ஆனால் மனசில் ஒரு சோகம் இருக்கிறத அங்கங்கே காட்டிக்கிட்டே இருங்க. சாமி, நான் சொல்கிறது புரியல இப்போ உங்களுக்கு? எஸ், புரிஞ்சிருக்காது. இப்போ நல்ல கவனிங்க. சிரிச்ச முகமாக இருங்க, ஆனால் அங்கங்கே சோகம் இருக்கிறத வெளியில் காட்டிக்கிங்க.
அதை காட்டிக்கும் போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். துளாராசி மட்டும் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணினீங்கன்னா நீங்கள் சிம்போனியே இயக்கலாம், சிம்போனி வாசிக்கலாம். சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவோமா? அதை தான் சனி கொடுக்க போகிறார். அதை விட்டுட்டு ரொம்ப வெளுத்ததெல்லாம் பால், ஒரு விஷயத்தை எப்படி நான் வெளியில் சொல்லுவேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன், அப்போல்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பிரச்சனைனா ஓப்பனாக சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து உடம்புல பிரச்சனைன்னு சொல்லுங்கள், மனசில் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அப்போ தான் பிரச்சனை தீரும். இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்க ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும், உங்கள் உறவுகள் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்கள் உறவுகள் தான் உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலா காட்டு, அவன்லாம் சந்தோஷப்படுவான், அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாருக்கு யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும், என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும், ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும், ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும், ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் ஒரு பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதடா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதடா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம், யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க.
முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காது இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இதுமாரி இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு, சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.